இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பாலிமார்ஃபிசம் இன் சீலன்ட்ரேட்டா. பாலிமார்ஃபிசம்ன்றது ஒரு தனித்தன்மை. இந்த தனித்தன்மையான ஒரு கேரக்டர் நிறைய ஆர்கனிசமில் இருக்கும். இதை நம்ம சீலன்ட்ரேட்டால பாலிமார்ஃபிசம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ரெண்டுத்துலேயுமே யூனிட் 1ல் இருக்கிற போர்ஷன். இதை நம்ம டீப்பாக படிச்சுக்கலாம். இதுலேருந்து கொஷின்ஸ் வரலாம், கண்டிப்பாக வரும். யூனிட் 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நிறைய புதுசாக சேர்த்துருக்காங்க. புது டாபிக்ஸ் நிறைய ஆட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸில் இந்த டாபிக்லாம் கிடையாது. இது இப்போ அப்டேட் ஆனதில் இருக்குது. அதனால் இதை படிச்சுக்கோங்க. ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரி, பாலிஸ்னாலே மெனி, பாலிமர்னால் தெரியும் இல்லையா, நிறைய சேர்றது தான் பாலிமர். அடுத்து மார்ஃபினா ஃபார்ம். ஸோ மெனி ஃபார்ம் எடுக்கும். அதாவது ஒரு உயிரினமே நிறைய ஃபார்மில் இருக்கலாம். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பாலிமார்ஃபிசம்னு சொல்கிறாங்க. இதை எப்படி சொல்லலாம்னா அக்கரன்ஸ் இன் த சேம் பாப்புலேஷன் ஆஃப் மோர் தென் ஒன் டைப்பு. ஒரே உயிரினம் தான், ஒரே மாதிரியான ஒரு உயிரினம் ஒரு காலனியாக இருக்கும்போதோ இல்லை ஒரு தனியோட இண்டிவிஜுவலாக இருக்கும்போதோ, ஆனாலும் அதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்கும், உருவ அமைப்புகள் மாறுபட்டிருக்கும். அதோட செயல் வேறு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வேறு மாடலில் இருக்கும். அந்த 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 ஸ்ட்ரக்சருக்கு ஒன்றுக்கும் ஒரு வேலை இருக்கும். சரியா? இதனால் இது என்ன சொல்கிறோன்னா பாலிமார்ஃபிசம்னு சொல்கிறாங்க. ஃபார்ம் டிஃபரன்ஸாக இருக்கும், ஃபங்க்ஷனும் டிஃபரன்ஸாக இருக்கும். ஆனால் அது ஒரே ஒரு உயிரினம் தான். அதனால் இது என்ன சொல்கிறோன்னா பாலிமார்ஃபிசம். இது நிறைய அனிமல்ஸில் இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சீலன்ட்ரேட்டாவில் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். சரியா? சீலன்ட்ரேட்டா அப்படி இல்லைன்னா ஹைட்ரோசோவா. இதில் என்னெல்லாம் சிங்கிளாகவும் இருக்கலாம், இல்லை கலோனியலாகவும் இருக்கலாம். ஹைட்ரோசோவாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஹைட்ரா தாங்க ஒரு எக்ஸாம்பிள். அது சிங்கிள்னால் ஒன்றா இருக்கிறது, கலோனியல்னா நிறையா ஒன்று சேர்ந்து கூட்டமாக வாழ்கிறது. ஹேர் அக்கர் 2 மெயின் டைப்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் இருக்கும். அதாவது ஒரே உயிரினமே ரெண்டாக மாறி இருக்கும். அதை ஜூவாய்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஹைட்ரோசோவாவில் இருக்கிற உயிரினங்களை ஜூவாய்ட்ஸ்னு சொல்லுவோம். இதில் 2 உயிரினங்கள் இருக்கும். அதாவது ரெண்டு அமைப்புகள் இருக்கும் ஒரே உயிரினத்தில். ஒன்று பேர் பாலிப், இன்னொன்று பேர் மெடுசே. இப்போ பாலிப்புன்றது வேறங்க, பாலியோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. பாலின்றது நிறைய, பாலிப்புன்றது ஹைட்ரோசோவில் ஒரு உருவ அமைப்பு. இப்போ பாலிமார்ஃபிசம்னா மறுபடியும் பாருங்கள், பாலி என்ன அர்த்தம்? மெனி, மார்ஃப்னா ஃபார்ம். இஸ் த அக்கரன்ஸ் ஆஃப் செவரல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது நிறைய இண்டிவிஜுவல்ஸு வித்தியாசமாக இருக்கும், ஆனால் எல்லாமே ஒரே உயிரினம் தான். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஜூவாய்ட்ஸ்னு சொல்கிறோம். ஒரே ஸ்பீஷீஸ் தான் இது, ஆனால் வேறு உருவத்துலையும் செயல்பாடுலையும் வேறு மாதிரி இருக்கிறதுனால இதை பாலிமார்ஃபிசம்னு சொல்கிறோம். இதோட லைஃப் சைக்கிளில் இது கண்டிப்பாக நடக்கும். இல்லை அப்படி இல்லைன்னா மெம்பராகவே இருக்கும் அந்த காலனியில். அதாவது குரூப்பாக வளர்கிற அந்த உயிரினத்தில் இது ஒரு மெம்பராகவும் இருக்கும். இருந்துக்கிட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலையை பிரிச்சுப்பாங்க. இந்த வேலை நம்ம இப்போ நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டால் கிட்னி ஒரு வேலை, இதயம் ஒரு வேலை செய்யுதுல்ல. ஆனால் இதெல்லாம் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு உயிரினம் தானே. அப்போ இதோட வேலையும் இது பிரிச்சுக்குது, ஆனால் அதோட அமைப்புகள் வேறையாக இருக்குது. சரியா? ஆனால் இது ஆர்கன்னு சொல்ல மாட்டோம், பாலிமார்ஃபிசம்னு சொல்லுவோம். ஏன் சீலன்ட்ரேட்டால் பாலிமார்ஃபிசம் ரொம்ப படிக்கிறோம்னா நிறைய வேறு டைப்ஸில் இது நடக்குது. அண்டு பாலிப்ளாய்டு மெடிசாய்டு டைப்புன்னு 2 டைப்பும் இருக்குது. பாலிபாய்டு மெடிசாய்டு டைப், பாலிபாய்டு மெடிசாய்டு 2 சொல்கிறோம். பாலிப் மெடிசா எப்படி இருக்கும்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். பாலிப் வித்தியாசமான பாலிப்ஸ்கள் இருக்கும். அதே மாதிரி மெடிசாவும் வித்தியாசமான வேரியேஷன்ஸோடு இருக்கும். இதனால் நம்ம பாலிமார்ஃபிசம் எப்படி சொல்கிறோன்னா சிங்கிள் ஆர்கனிசம் பை மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல். ஒரே உயிரினம் தான், ஆனால் அது எப்படி இருக்குமா, நிறைய இண்டிவிஜுவலாகவும் நிறைய ஜூவாய்ட்ஸாகவும் மாறி அதோட ஃபங்க்ஷனும் மாறி போய் இருக்கும். இப்போ இதுதான் பாருங்கள் பாலிப்பு. இந்த பாலிப் எப்படி இருக்குது? டியூபுலார் பாடி மாதிரி இருக்குது, ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்குது இல்லையா? இதை தான் பாலிப்புன்னு சொல்கிறோம். இதை பாருங்கள், இது எப்படி இருக்குது? கவுத்தி போட்ட ஒரு அம்பரல்லா மாதிரி இருக்குது இல்லையா? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மெடுசா. சரியா? இப்போ ரெண்டுத்தோட அமைப்பையும் பாருங்கள். ரெண்டுத்துக்குமே டென்டாக்கல்ஸ் இருக்குது. ரெண்டோட அமைப்புக்குமே மவுத் இருக்குது.
மவுத்து அப்படின்றது ஏனஸாகவும் ஃபங்க்ஷன் ஆகுது. ஒரே ஒரு ஓப்பன் தாங்க. பாலிப் ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்கும். மெடிஸா அம்ப்ரெல்லா இருக்கும். அம்ப்ரெல்லாவை கவுத்தி போட்ட மாதிரி இருக்கும். சரியா? வெளியில் இருக்க அந்த 2த்துக்குமே வெளியில் இருக்க லேயர் பேர் வந்து எபிடெர்மிஸ். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நடுவில் இருக்கிற அந்த லேயருக்கு பேர் கேஸ்ட்ரோடெர்மிஸு. இந்த எபிடெர்மிஸ்க்கும் கேஸ்ட்ரோடெர்மிஸ்க்கும் நடுவில் இருக்க அந்த ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா, அது பேர் மீசோகிலியா. மீசோகிலியா. அடுத்து கேஸ்ட்ரோடெர்மிஸ் பாருங்கள். அதுக்குள்ளே என்ன இருக்குது? கேஸ்ட்ரோ வாஸ்குலார் கேவிட்டி. இது வந்து ஃப்ளவர் வாஷ் ஷேப்பில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது அம்பரெல்லாஸில் கவுத்தி போட்ட மாதிரி தான் இருக்குது. வெளியிலேருந்து ஒரு அம்பரெல்லா, உள்ளேருந்து ஒரு அம்பரெல்லா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் இருக்கும். பொதுவாக இது எல்லாமே ரெண்டுத்துக்குமே இருக்கிற பார்ட்ஸ், பாடி பார்ட்ஸ். சரியா? பாலிப்க்கு வந்து நிறைய டென்டாக்கிள்ஸ் இருக்குங்க. ஒரு அதோட எண்டில், ஃப்ளவர் வாஷோட எண்டில் நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, அப்படி தானே? ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்குன்னா அது சும்மா இருக்க வச்சுருக்க மாட்டோம். நிறைய ஃப்ளவர்ஸ் குச்சி குச்சியாக நீட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அது மாதிரி இங்கே என்ன இருக்குதுன்னா டென்டாக்கிள்ஸ் இருக்குது. அதுவே வந்து மெடிசாவில் எப்படி இருக்குன்னா கவுத்தி போட்டு அந்த அம்ப்ரெல்லா நிறைய மணி தொங்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி டென்டாக்கிள்ஸ் இருக்குது. சரியா? அப்புறம் எப்படி இருக்குன்னா அதர் எண்ட் இஸ் பிளைண்ட், அதாவது அதில் ஒன்றும் இருக்காது. அண்ட் யூஸ்வலி அட்டாச் பை பெடல் டிஸ்க். அதாவது இந்த பேஸ்மெண்ட் மெம்பர், அந்த மூனி இருக்குல்ல, வேஸ் மாதிரி இருக்குல்ல, ஃப்ளவர் வேஸோட அடிப்பாகம் இருக்குது இல்லையா, அது பெடல் டிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா சப்ஸ்ட்ரேட்டம்னா அதை வச்சு தான் அதை என்ன பண்ணோம், அது வந்து தண்ணியிலையோ அதில் இருக்கிற அந்த இடத்துலையோ இருக்கும். அமர்ந்திருக்கிற மாதிரி, நின்றுக்கிட்டு இருக்கிறதுக்கோ ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து மெடுசா பாருங்கள். இது ஒரு பவுலை கவுத்தி போட்ட மாதிரின்னு சொல்லலாம், இல்லை அம்ப்ரெல்லாவை கவுத்தி போட்ட மாதிரின்னு சொல்லலாம். இதுவும் நிறைய டென்டாக்கிள்ஸ் இருக்குது. இதுக்கு நடுவில் மவுத் இருக்குது. அது இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மேனுபிரியம்னு சொல்கிறோம். சரியா? இப்போ சி அனிமோனோட பாலிப் பாருங்கள். இது என்ன சொல்லுவாங்க, கடல் சாமந்தின்னு சொல்லுவாங்க. ஜெல்லி பாருங்கள், இது வந்து மெடுசா. இது வந்து மெடுசாக்கு எக்ஸாம்பிள். பாலிப்க்கு எது எக்ஸாம்பிள்னா சி அனிமோன். ஜெல்லி வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்? மெடுசாக்கு எக்ஸாம்பிள். இப்போ பேட்டர்ன்ஸ் ஆஃப் பாலிமார்ஃபிசம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைமார்ஃபிக் தான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள். அது எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒபிலியா டியூபுலேரியா இது ரெண்டுத்துலேயுமே டைமார்ஃபிக் இருக்குது. சரியா? தே ஹாவ் 2 டைப்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். அதில் 2 இண்டிவிஜுவல் இருக்குது. கேஸ்ட்ரோசூவாய்ட்ஸ் ஆர் ஹைட்ரான்ஸு, கோனோசூவாய்ட்ஸ் ஆர் பிளாஸ்டோசைல்ஸ். சரி, இப்போ இந்த கேஸ்ட்ரோசோவைஸோட வேலை என்ன, ஆர் ஹைட்ரான்ஸோட வேலை என்னென்னா ஃபீடிங், கனெக்டட் ஃபார் த ஃபீடிங் சாப்பாடு. அதோட சாப்பாடு எப்படி கிடைக்கும்? வாட்டர் மூலயமா, தண்ணி மூலயமா தானே கிடைக்கும். அந்த தண்ணி உள்ளே உடம்பு வழியாக சுற்றி உள்ளே உறிஞ்சிட்டு வரும்போது தான் அதோட தண்ணி, அதில் இருக்கிற உணவுப் பொருளை அது எடுத்துக்கும். ஸோ ஹைட்ரானாலே என்ன தெரியும்? தண்ணி. கேஸ்ட்ரோனா என்ன தெரியும்? அதுவும் உங்களுக்கு தெரியும். கேஸ்ட்ரோனாலே நம்ம உணவு சம்மந்தப்பட்ட, உணவு டைஜஸ்ட் பண்ணுற சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்கன் தான். ஸோ கேஸ்ட்ரோசோவைட்ஸ், ஹைட்ரான்ஸு ஆப்வியஸாக அதோட வேலை என்ன? ஃபீடிங் தான். அடுத்து கோனோசோவாய்ட்ஸு, பிளாஸ்டோசைல்ஸு. பிளாஸ்டுலா, கோனோசோவாய்டு, கோனாட்ஸு, இதெல்லாம் நீங்கள் இந்த வார்த்தையில் நம்ம எங்கே கேள்விப்படுவோம்? ரீப்ரொடக்ஷனில் தான் கேள்விப்படுவோம். ஆனால் இந்த கோனோசைட்ஸும் பிளாஸ்டோசைட்ஸும் இங்கே எதோட அசோசியேட் ஆகிருக்குன்னா செக்ஷுவல் பட்டிங் ஃபார்மிங். ஏசெக்ஷுவல் பட்டிங் ஃபார்மிங். ஏசெக்ஷுவல்னால் இதில் வந்து கேமிட்ஸ் எதுவுமே இன்வால்வ் ஆகாது. பட் ஆகி ஒரு மொட்டு மாதிரி வளர்ந்து அந்த மொட்டு தனியாக வேறு இடத்துல பிரிஞ்சு வளர்ந்து வரும்போது தான் அது வந்து புது உயிரினமாக மாறும். அடுத்து செக்ஷுவல் மெடுசா ஆர் கோனோஃபோர்ஸ். மெடுசா என்ன சொல்கிறோம்? செக்ஷுவல், ஏன்னா அதிலேருந்து தான் ஓவமும் ஸ்பெர்மும் வரும். அதனால் இது என்ன சொல்கிறோன்னா செக்ஷுவல் மெடுசா ஆர் கோனோஃபோர்ஸ். இந்த ஃபிலாமினம் என்ன சொல்கிறோம்னா டைமார்ஃபிசம். புரியுதாங்க? என்ன அமைப்புலாம் இருக்குது? கேஸ்ட்ரோசோவாய்ட்ஸ் இருக்குது, ஹைட்ரான்த் இருக்குது. இல்லைன்னா அதோட பேர் ஹைட்ரான்த், அது ஃபீடிங்க்கு யூஸ் ஆகும். இல்லைன்னா கோனோசோவாய்ட்ஸ் இல்லை பிளாஸ்டோசைல்ஸ் யூஸ் இருக்குது. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஏசெக்ஷுவல் பட்டிங் ஃபார்மிங்க்கு யூஸ் ஆகுது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு மெடுசா, அது இன்னொன்று வாட்டி என்ன சொல்லுவோம்னா கோனோஃபோர்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமைப்புக்கு பேர் டைமார்ஃபிசம். இது எங்கெல்லாம் இருக்குன்னா ஒபிலியா டியூபுலேரியா.
அடுத்து ட்ரைமார்ஃபிக். ஸோ இதோட அமைப்பு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். கேஸ்ட்ரோசோவாய்ட்ஸ், கோனோசோவாய்ட்ஸு, அது இல்லாமல் 3வது ஒரு டைப் இருக்குது, டாக்டிலோசோவாய்ட்ஸ். டாக்டிலோசோவாய்ட்ஸ். ஸோ டாக்டிலோசோவாய்ட்ஸ்னாலே கால் கை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டாக்டைல்னால் அப்படி தானே சொல்லுவோம். ஸோ இதோட வேலை ப்ரொட்டெக்ஷன். இதோட வேலை என்ன? ப்ரொட்டெக்ஷன். கேஸ்ட்ரோசோவைட்ஸோட வேலை என்ன? ஃபீடிங். கோனோசோவைட்ஸோட வேலை என்ன? ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவலி, மெடுசானா அவங்களுக்கு செக்ஷுவல். சரியா? டாக்டிலோசோவாய்ட்ஸோட வேலை என்ன? ப்ரொட்டெக்ஷன். இந்த மாதிரி 3 அமைப்புகளான உடல் அமைப்பு இருந்ததுன்னா அந்த உயிரினத்தை ட்ரைமார்ஃபிக்னு சொல்லுவோம். அடுத்து பாலிமார்ஃபிக். அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹைட்ராக்டீனியா அப்படின்ற ஒரு அனிமலில் தான் இது பார்க்க முடியும். இதில் 5 வகையான பாலிப் இருக்குது. 5 வகையான பாலிப் இருக்குது. கேஸ்ட்ரோசோவாய்ட்ஸு ஃபீடிங்க்கு யூஸ் ஆகும், டாக்டிலோசோவாய்ட்ஸு ப்ரொட்டெக்ஷனுக்கு யூஸ் ஆகும், கோனோசோவாய்ட்ஸு ரீப்ரொடக்ஷன் யூஸ் ஆகும். அது இல்லாமல் டென்டாகுலோசோவாய்ட்ஸ், ஸ்கெலிட்டலோசோவாய்ட்ஸு. டென்டாகுலோசோவாய்ட்ஸோட வேலை சென்சாரி செல்ஸ். நமக்குலாம் கண்ணு, காது, மூக்கு இருக்குது. அதுக்கு என்ன இருக்குது? டென்டாக்கிள் தான் இருக்குது. அடுத்து ஸ்கெலிட்டோசோவாய்ட்ஸோட வேலை என்ன? ஸ்பைனி ப்ரொஜெக்ஷனு, சின்ன சின்ன முள் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அந்த உடம்புல இருக்கிற சப்போர்ட்டுக்கு உதவுறது. அந்த உடம்புக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்குது. இதில் முக்கியமான ஒரு இது இருக்குது. என்ன பொருள் இருக்குன்னா கைட்டின் இருக்குது. கைட்டின். சரி, இப்போ வந்து இந்த அமைப்பை பாருங்கள். எவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இதான் ஏ அமைப்பு. கோனோசோனியம். இந்த பாருங்கள், இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக என்ன இருக்குது? கோனோசோவாய்ட்ஸ் தான் இருக்குது. அதாவது கேமெட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பாலிப்பு பிரான்ச் ஆகிருக்கு. டென்டாக்கிள்ஸ் இருக்குது. அதில் மவுத்து, ஓப்பர்குலம், மேனிபிரியம் இருக்குது. அது போக வேறு என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. 2 உடல் அமைப்பு தான் இருக்குது. ஏல பார்த்தீங்கன்னா. ஸோ இதான் அது. இது ஃபுல்லாக என்ன இருக்குது? மெடுசா பட்டாக இருக்குது. சின்ன சின்ன மெடுசா பட்டு மாதிரி முட்டாக விட்டு இருக்குது. அப்போ இதுலேருந்து மெடுசாஸ் வரும். மெடுசாஸ் வந்துச்சுன்னா அதுலேருந்து கேமிட்ஸ் வரும். அந்த கேமிட்டெல்லாம் அப்புறம் என்ன பண்ணோம்னா இனப்பெருக்கம் செஞ்சு செக்ஷுவலாக ரீப்ரொடக்ஷன் பண்ணோம். ஸோ இதோட பேர் என்னென்னா கோனோசோவாய்டு, கோனாஞ்சியம் அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் இன்னொரு அமைப்பு என்ன இருக்குது? டென்டாக்கல்ஸ் இருக்கிற பாலிப் இருக்குது. ஸோ அதோட பேர் என்ன? கேஸ்ட்ரோசோவைட். மொத்தமே 2 தான். அப்போ இது என்ன வகையை சேர்ந்தது? டைமார்ஃபிக். டைமார்ஃபிக் நம்ம என்ன பார்த்தோம்? ஒபிலியா டியூபுலேரியா. அடுத்து நம்ம பார்க்க போகுது ஹைட்ராசியா. ஒரே ஒரு உயிரினம் தாங்க. பாருங்கள் எத்தனை அமைப்புகள் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டென்டாகுலோசோவாய்ட்ஸ். ஸோ முதல்ல ஒரு எப்படி இருக்குது? டென்டாக்கல் இருக்குது. அடுத்து இன்னொன்று இருக்குது. அதில் வந்து 2மே இருக்குது. டைமார்ஃபிக்காக இருக்குது. அதில் என்னெல்லாம் இருக்குன்னா கேஸ்ட்ரோசோவாய்டு இருக்குது, டென்டாக்கல்ஸ் இருக்குது, மவுத் இருக்குது. அப்போ இது என்ன அமைப்பு? பாலிப். இதோட அமைப்பு பேர் பாலிப்பு. இந்த மாதிரி மெடுசா டென்டாக்கிள் வந்து ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்குது. ஃப்ளவர்ஸ் எல்லாம் குச்சியாக நீட்டுட்டு இருக்க மாதிரி இருந்தால் அது பேர் பாலிப் அமைப்பு. இது என்ன சொல்லலாம்? இது வந்து ஸ்பைரல் டாக்டிலோசோவாய்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? நம்ம பாதுகாப்பு கொடுக்குது. இது ஸ்பைரல் இருக்கிறதுனால இது பேர் ஸ்பைரல் டாக்டிலோசோவாய்ட்ஸ். இது வந்து கைட்டினால் உருவான ஒரு உடலமைப்பு. இதில் என்னன்னு சொல்கிறோம்? ஸ்கெலிட்டோசோவாய்டு. இது எதுக்கு யூஸ் ஆகும்? சப்போர்ட்டுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பாருங்கள், ஸ்போரோசாக்கு, கோனோசைடு. அப்போ இத்தனை அமைப்பும் இருக்குது. மொத்தம் எத்தனை அமைப்பு இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. இது என்ன இடத்துல? இது எங்கே இருக்குது? ஹைட்ராசலில் இருக்குது. இது ஒரு காலனி. சரியா? டென்டாகுலோசோவாய்டும் இருக்குது. பி. இது அமைப்பு பி. அடுத்து பாருங்கள், இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது என்னது. இது ஒரு பாலிப் தான் இப்படி இருக்குது. இந்த பாலிப்புக்குள்ளே நிறைய அமைப்புகள் இருக்குது. என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். டாக்டிலோசோவாய்ட்ஸ் என்ன பண்ணும்? சப்போர்ட், ப்ரொட்டெக்ஷன் கொடுக்கும். அடுத்து சென்ட்ரல் கேஸ்ட்ரோசோவாய்டு. அதில் ஒரு மவுத் இருக்குது. ஸோ மவுத் இருந்தால் தான் அது உள்ளே சாப்பாடு போகும். அதோட சாப்பாடு உணவில் இருக்கிற சின்ன சின்ன உயிரினங்கள், பிளாக்டான்ஸு, அதுதான். ஸோ அதை சாப்பிட்டுட்டு தான் அது ஃபீடும் பண்ணிக்கும்.
ஸோ அடுத்து கோனோசோவைட்ஸ். கோனோசோவைட்ஸில் என்ன இருக்கும்? மெடுசா இருக்கும், கேமெட்ஸ் இருக்கும். ஸோ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா டாக்டிலோசோவைட்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த ஒரு சைட்லேயும் சேம்பர்டு நிமட்டோஃபோர்ஸ் இருக்குது. நிமட்டோஃபோர்ஸ் அந்த எண்டில் என்ன இருக்குது? செயில் இருக்குது. ஸோ இது ஒரு பாலிப்பு. இது ஒரு வகையான பாலிப்பு. அடுத்து இந்த அமைப்பை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஒபிலியா, செகண்ட் எம்எல் ஹைட்ராக்டினியா, சி இதாங்க சி. சியோட பேர் வந்து வெளிலா. வெளிலா ஒரு வி வந்து கவுத்தி போட்ட மாதிரி இருக்கு இல்லையா, அதனால வெளிலா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டி, பைசாலியா. டி பாருங்கள், ரொம்ப கிளம்ஸியாக தான் இருக்கும். பைசாலியா உங்களுக்கு தெரியும், சொல்கிறவங்களுக்கு. பைசாலியாவோட இன்னொரு பேர் என்னென்னா போர்ச்சுகீஸ் வீரர்னு சொல்லுவாங்க. போர்ச்சுகீஸ் வீரர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பைசாலியாவுக்கு வந்து போர்ச்சுகீஸ் வீரன் தமிழில். சரியா? இந்த பாருங்கள், இதில் என்னென்ன அமைப்புகள் இருக்குதுன்னு பாருங்கள். முதல்ல மேலே கேஸ் சாம்பர்ஸ் அப்படியே சேம்பராக இருக்குது. செயில் வந்து இந்த கார்னரில் இருக்குது. கேஸ் சாம்பர்ஸ் கீழே கேஸ்ட்ரோடெர்மல் கேவிட்டி இருக்குது. அதுக்கும் கீழே சின்ன சின்ன ஓப்பன் இருக்குது. இது பேர்லாம் கார்னீடியா. எத்தனை வகையான ஜூவாய்ட்ஸ் இருக்குது பாருங்கள். கோனோசூவாய்ட்ஸு, டாக்டிலோசூவாய்டு, அதுலேயே பெரிய லார்ஜ் டாக்டிலோசைடு, ஸ்மால் லார்ஜ்லோசைடு, மறுபடியும் மவுத்லேருந்து கேஸ்ட்ரோசோவாய்ட்ஸ். இது எல்லாமே வந்து இந்த அமைப்புக்குள்ளே இருக்குது. இது இதோட பேர் என்னம்மா? பைசாலியா. இதில் எத்தனை கார்னீடியம் இருக்குது? சிங்கிள் கார்னீடியம் தான் இருக்குது. அடுத்து ஜெனரலைஸ்டு கேலிகோஃபோரன் ஆர் சிஃபனோஃபோரா. இதுலேயும் என்ன சொல்கிறாங்க? கேலிகோஃபோரன்னு சொல்லலாம், இல்லை சிஃபனோஃபோரான்னு சொல்லலாம். இதுலேயும் சிங்கிள் கார்டியன் தான் இருக்குது. ஸோ கார்டியன்ஸ் பாருங்கள். இதோட உள்ளமே பாருங்கள். முதல்ல இங்கே என்ன இருக்குது? பேட்ரிஸ் ஆஃப் நெமட்டோசிஸ்டுக்கான பேட்ரிஸ், டென்டாக்கிள்ஸ். நெமட்டோசிஸ்ட்னா தெரியும் இல்லையா, கொட்டும் செல்கள்னு தமிழில் சொல்லுவாங்க. இதை வச்சு தான் அது இணையை வந்து ஏதாவது உயிரினங்கள் வந்து இறை வருதுன்னா அதை கொட்டும். இந்த மனுஷங்களை கூட இது கொட்ட தான் செய்யும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் கடலில் இருக்கவங்கலாம். அடுத்து லாங் ஸ்டெம் வித் சீரீஸ் ஆஃப் டென்டில்லா. இதோட ஒரு அமைப்புக்கு போயிடும். இந்த ஸ்டெம்மில் இருக்க ஒரு அமைப்பு, குட்டி குட்டி அமைப்பு போயிடும் டென்டில்லா. இது லைனாக நிறைய இருக்குது. மவுத் இருந்தாலே பின்னாடி என்ன வரும்? கேஸ்ட்ரோசோவைட்ஸ் தான் வரும். டென்டாக்கல்னால் தெரியும் இல்லையா, அது வந்து இங்கே இருக்குது. அடுத்து டாக்டிலோசூவைடு எதுக்கு யூஸ் ஆகும்? ப்ரொடெக்ஷன். அடுத்து இங்கே இருக்குது. இது என்ன இருக்குது? இங்கே நீங்கள் கோனோசோவைட்ஸ் இருக்குது. அப்போ இது என்னது? கோனோசோவாய்டு. அடுத்து ஃபில்லோசோவாய்டு ஆர் ஃபில்லோசோவாய்டு. ஸோ புதுசாக பாருங்கள், ஃபில்லோசோவாய்டு இதில் இருக்குது. அப்புறம் ஏன்னா இது பாலிமார்பிசம். நெக்டோகேலிஸ்னு ஒன்று இருக்குது. நெக்டோகேலிஸ்னால் இந்த மாதிரி அமைப்பு தாங்க. அடுத்து நிமட்டோஃபோர் ஆர் ஃப்ளோட். ஸோ இத்தனை அமைப்புகள் இந்த பாலிப்பில் இருக்குது. இதோட பேர் என்ன? காலிகோஃபோரன் சைஃபோனோரா, ஷோவிங் சிங்கிள் கார்னீடியம். அடுத்து பாலிபாய்டு ஜூவாய்ட்ஸை வகைப்படுத்துகிறாங்க. கேஸ்ட்ரோசூவாய்ட்ஸு, டாக்டிலோசூவாய்ட்ஸு, கோனோசூவாய்ட்ஸ். இதில் வந்து நம்ம ஜென்ரலாக பார்த்தோம். இப்போ ஒன்றுக்கும் என்ன வேலை இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேஸ்ட்ரோசூவாய்ட்ஸ், அதோட வேலை என்ன? ஃபீடிங். டாக்டோசூவாய்ட்ஸோட வேலை என்ன? அதோட வேலை வந்து ப்ரொடெக்ஷன். கோனோசோவைட்ஸோட வேலை, அதோட வேலை கோனட்ஸ் மாதிரி செக்ஷுவல் இல்லை பட்டிங் ரீப்ரொடக்ஷன்னாக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், கேஸ்ட்ரோசோவைட்ஸ்னால் இது தான். மவுத் இருக்கும், மவுத்துக்குள்ளே ஒரு கேஸ்ட்ரோலா கேவிட்டி இருக்கும். அடுத்து டென்டாக்கிள். இங்கே பண்டல் ஆஃப் நெமட்டோசிஸ்ட், கொட்டும் செல்கள். இங்கே பாருங்கள், ஃபீமேல் கோனோஃபோரு, மேல் கோனோஃபோரு ரெண்டுமே ஒரே இடத்துலையே இருக்குது. ஸோ முதல்ல என்னன்னு பார்த்துருங்க. அதுதான் கேஸ்ட்ரோசோவாய்டு. நெக்ஸ்ட்டு பி எந்த உயிரினம்? இதான் பியோட உயிரினமோட பேர் என்ன? இந்த வெளிலாவில் என்னெல்லாம் இருக்குது? நிமிட்டோஃபோர் நிறைய இருக்குது, செயில் இருக்குது, இல்லைன்னா கிறிஸ்டுன்னு சொல்லுவோம். சென்ட்ரலாக கேஸ்ட்ரோசோவாய்டு இருக்குது, டென்டாக்லோசோவைட்ஸ் இருக்குது. அடுத்து சி பார்க்கலாம். சியில் என்னெல்லாம் இருக்குது? டாக்டிலோசோவாய்டும் டென்டாக்கிளும் இருக்குது. அப்போ சி என்ன வகையான உயிரினம்? அது வந்து தனியாக பிரித்து காமிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஈயில் என்ன இருக்குது? ஓவரி இருக்குது. ஓவரி இருக்குனாலே அது என்ன கொடுக்கும்? ஓவம் கொடுக்கும். அடுத்து எஃப் வந்து டெஸ்டிஸ். ஜி என்னவா இருக்கும்?
நெக்டோஃபோர் இல்லைன்னா அதோட பேர் ஸ்விம்மிங் பெல். இதை நீங்கள் வந்து அந்த உயிரினங்களை நீங்கள் ஃபோட்டோவோட பார்க்கும்போது நல்லா புரியும். ஸ்விம்மிங் பெல். அடுத்து ஹெச், பேரோட் ஆர் ஹைட்ரோஃபில்லியம். இந்த மாதிரி ஃபில்லியம் இருந்தால் அது எதில் இருக்கும்? ஃபில்லியம் பைசாலியா. போர்வீரன், போர்ச்சுகீசிய போர்வீரன், போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார், அதில் தான் இது இருக்குது. ஹைட்ரோஃபில்லியம். அதனாலேயே இதோட பேர் என்ன? ஹைட்ரோஃபில்லியம் பைசாலியா. அடுத்து நிமெட்டோஃபோர் இருக்கும். மொத்தமாக பாருங்கள், ஜே வந்து பார்ட் ஆஃப் பைசாலியா. இந்த பார்ட் ஆஃப் பைசாலியானா இதுக்கு மேலே வந்து ஒரு மெடுசா மாதிரி ஒரு அமைப்பு வருங்க, தொப்பி போட்ட மாதிரி இருக்கும். இதில் என்னெல்லாம் இருக்குது? கோனோஃபோர் இருக்குது, கோனோஃபால்கன், டென்டாக்கிள் ஆஃப் டாக்டிலோசோவாய்டு, டென்டாக்கிள் ஆஃப் கேஸ்ட்ரோசோவாய்ட்ஸு மவுத்து. சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து கேஸ்ட்ரோசோவாய்டு, அதோட வேலை என்ன? ஃபீடிங் பண்ணுறது தான். இதோட முனையில் என்ன இருக்கும்? டிப்பில் ஒரு மவுத் இருக்கும். அது பேர் என்னென்னா ஹைப்போஸ்டோம். அதுலேருந்து எங்கே போகும்? அது எங்கே வழிவகுக்கும்னா கேஸ்ட்ரோசோவாய்டு. அதில் என்ன இருக்கும்? அதுலேருந்து என்ன வருது? டென்டாக்கிள்ஸ் வருது. இது ஒரு சிங்கிள் லாங் கான்ட்ராக்டைல் டென்டாக்கிள்ஸ். இதில் என்னெல்லாம் இருக்குது? பேட்ரிஸ் ஆஃப் நெமட்டோசிஸ்ட். அது இல்லாமல் நிறைய பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. இந்த பிரான்ச்சஸ் பேர்லாம் டென்டில்லா. டென்டாக்கிள்ஸில் இருக்க பிரான்ச்சஸ் பேர் என்ன? டென்டில்லா. இதுதான் கேஸ்ட்ரோசோவாய்ஸோட ஸ்ட்ரக்சர். அடுத்து கேஸ்ட்ரோசோவோட வேலை கேட்ச் பண்ணும், ப்ரேவை கேட்ச் பண்ணி உள்ளே போட்டுக்கும். சரியா? இந்த ஃபுட்டு த்ரோன் இன்டு த சீனோசார்கல் கெனால். கெனால்னால் இந்த மவுத்துக்குள்ளே ஒரு கெனால் இருக்குங்க, அதுதான் அது பேர் சீனோசார்கல் கெனால். அடுத்து கேஸ்ட்ரோசோவாய்ட்ஸும் கூட 2 வகையாக இருக்குது. சைஃபனோசோவாய்ட். பாருங்களேன், இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெண்ணுள்ளான்னுவாங்க. ஸோ பெண் மாதிரி இருக்கிறதுனால பெனேட்டா இதோட பேர். ஸோ சைஃபான் இட் இஸ் எ பாலிஃபார்மு. ஆனால் பாருங்கள், ஆனால் நார்மல் டென்டாக்கிள்ஸ் கிடையாது. அண்டு இது மட்டும்தான் வந்து என்ன செய்யும்? ஃபுட்டை இன்ஜெஸ்ட் பண்ணி சாப்பிடும். இது என்ன சொல்கிறோம்? சைஃபனோசோவாய்டு. இது எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கும். லிமிட்டட் டு த ராட்சிஸ். இது எங்கே இருக்குன்னா ராட்சிஸோட நிலையில் இருக்கும். ராட்சிஸ்க்கும் இலைக்கும் நடுவில் நிறையா இருக்குமா. சரியா? அடுத்து கேஸ்ட்ரோசோவாய்ட்ஸ் ஆர் மில்லிபோரானா நிறையா கேஸ்ட்ரோசோவ்ஸ் இருக்கும். அது பட்யூட் அவுட் ஃப்ரம் த பாலிப். அப்படி பாலிப்லேருந்து ஏகப்பட்ட கேஸ்ட்ரோசோவாய்ட்ஸ் வரும். மில்லிபோரா நிறைய பார்க்கவே உங்களுக்கு தெரியும் இல்லையா? நிறைய பூரான் கால் எவ்வளோ நிறையா வந்திருக்கும். அது மாதிரி இதில் வந்து நிறைய குட்டியாக வந்து கேஸ்ட்ரோசோவாய்ட்ஸ் வரும் இந்த பாலிப்லேருந்து. ஒரு பாலிப்லேயும் 4லேருந்து 6 டென்டாக்கிள்ஸ் இருக்கும். நிடோபிளாஸ்ட்டு பட்ஸும் இருக்கும். நிடோபிளாஸ்ட்டுக்குள்ளே தான் நெமட்டோசிஸ்ட் இருக்கும். அடுத்து டாக்டிலோசோவாய்ட்ஸ். இது என்னன்னு சொல்லுவோம்? பால்பன்ஸ், ஃபீலர்ஸ் ஆர் டேஸ்டர்ஸ். ஸோ இதோட என்னோட பேர் என்ன? பால்பன்ஸ், ஃபீலர்ஸ், டேஸ்டர்ஸ். இதில் பாருங்கள், இதோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். தே ரிசம்பிள் கேஸ்ட்ரோசோவாய்ட். பார்க்க கேஸ்ட்ரோசோவாய்ட் மாதிரி தான் இருக்கும். அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? கேஸ்ட்ரோசோவாய்ட்ஸில் ஒரு ஓப்பன் இருக்கும், மவுத்துன்னு சொல்லுவோம். இங்கே மவுத் இருக்கா? இல்லை, க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது இது என்னது? டாக்டிலோசோவாய்ட். இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம்? பைசாலியாவில் பார்க்கலாம். பைசாலியா என்ன சொன்ன? போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார், போர்ச்சுகீசிய போர்வீரன். இதோட டென்டாக்கிள் ரொம்ப லாங்காக இருக்கும். வெளிலா பார்பிட்டால மார்ஜின் ஆஃப் த காலனியில் இது இருக்கும். டென்டாக்கிள்ஸ் ஹாலோவாக இருக்கும். சரியா? இதை எதுக்கு உதவுது? ப்ரொடெக்டிவ் இன் ஃபங்க்ஷன். இதில் என்னெல்லாம் இருக்கும்? பேட்ரிஸ் ஆஃப் நெமட்டோசிஸ்ட். இங்கே பாருங்கள், இது எல்லாமே டாக்டிலோசோவாய்ட்ஸ் தான், நிறைய இருக்கும். அடுத்து
டாக்டிலோசோவைட்ஸ் கூட நிறைய வகைகள் இருக்குது. அதாவது கொஞ்சம் மாறி இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரக்சரலாக மாறி இருந்து அதுக்கும் வந்து பேர் வேறு. டென்டாகுலோசோவைட்ஸ் டென்டாக்ளோசோவைட்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது. நிறைய டென்டாக்கிள்ஸ் இருக்குங்க. குட்டி குட்டி குட்டியாக நிறைய டென்டாக்கிள்ஸ் இருக்கும். அதனால் இது டென்டாக்ளோசோவைட்ஸ் டிஃபென்ஸ் பண்ணும். யாராச்சும் வந்தாங்கன்னா இந்த டென்டாக்கிள்ஸை வச்சு அட்டாக் பண்ணுறது, பிடிச்சிக்கிறது, இரையை பிடிச்சிக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணும். அடுத்து ஸ்பைரல் ஜூவைட்ஸ். ஸ்பைரல் ஜூவைட்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, நிறைய டியூபுலர் ஜூவைட்ஸ் தான். அது எல்லாமே வந்து என்ன இருக்குன்னா நிடோசைட்ஸ் இருக்கும். அது உள்ள எல்லாமே நிடோசைட்ஸ் இருக்கும். அடசிவ் செல்ஸ் இருக்கும். அதாவது நிடோசைட்ஸு, அடசிவ் செல்ஸ் எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும்னா இரையை கேட்ச் பண்ணுறதுக்கு தான். இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா ஹைட்ராக்டீனியாவில் பார்க்கலாம். ஹைட்ராக்டீனியாவில் என்ன இருக்கலாம்? ஸ்பைரல் ஜூவைட்ஸ். அப்போ எக்ஸாம்பிளில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஸ்பைரல் ஜூவைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் எந்த ஆர்கானிசமில் நீங்கள் ஸ்பைரல் ஜூவைட்ஸை பார்க்கலான்னு கேட்பாங்க. ஹைட்ராக்டீனியாவில் இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஒரு வகையான ஸ்பைரல் ஜூவைட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, டாக்டிலோ ஜூவைட்ஸ் தான். சரியா? இது வந்து காலனி முழுக்க அந்த உடம்போட காலனி முழுக்க பரவி கிடக்கும். அடுத்து சார்கோசைல்ஸு, நெமட்டோஃபோர்ஸ். நெமட்டோஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா கேபிட்டேட்டன்ஸ், நிறைய நெமட்டோசிஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா அடசிவ் செல்ஸ் இருக்கும். நெமட்டோசிஸ்ட்னா தெரியும், கொட்டும் செல்கள் உள்ள ஒரு சின்ன சாட்டை வெப்புன்னு சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அது அப்படியே வந்து ஒரு ஆர்கானிசம் கிடைக்கும்போது வந்து நறுக்குன்னு கொட்டி விட்டுரும். ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணி அதை வச்சு என்ன இரையை கேட்ச் பண்ணிக்கும். அடுத்து பால்பன்ஸ்னால் தெரியும் இல்லையா? அதோட வேலை என்ன? கோண்ட்ரோஃபோரா, பால்பன்ஸ் இன் கோண்ட்ரோஃபோரா அப்படின்ற ஒரு இடத்துல அந்த ஆர்கானிசமில் அது என்ன பண்ணுது? ரொம்ப சிம்பிளாக tentacle like bodies which spring from the margin of the body. margin of the bodyனா அந்த உடலோட அமைப்பில் சின்ன சின்ன ஓரத்தில் தொங்கிட்டு இருக்கும். அடுத்து சிஸ்டான், சிஃபனோஃபோரா, distal 4% in the dactylozoid. அதோட பேர் என்னது? சிஸ்டான். சிஃபனோஃபோராவில் ஒரு போர் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, டாக்டிலோசோயில் ஒரு போர் இருக்கும். அது பேர் சிஸ்டான். இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம்? சிஃபனோஃபோராவில் பார்க்கலாம். இதோட வேலை என்ன? எக்ஸ்க்ரீட்ரி இன் ஃபங்க்ஷன், அதாவது எக்ஸ்க்ரீஷன் பண்ண யூஸ் ஆகும். டாக்டிலோசோவைடு ஆர் மில்லிஃபோரா, நிறைய லாங்கு, நிறைய ஃபிலமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு டாக்டிலைசோயிலையும் மவுத்தில் இருக்காது. இர்ரெகுலர்லி டிஸ்போஸ்டு டென்டாக்கிள்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறோம்? டாக்டிலோசோவைட்ஸ். மறுபடியும் பார்க்கலாம் என்னென்ன அமைப்புகள் இருக்குது டாக்டிலோசோயில். டென்டாக்ளோசோவைட்ஸ்னால் டென்டாக்கிள்ஸ் இருக்கும். ஸ்பைரல்னால் ஸ்பைரல் தான். அதை எங்கே பார்க்கலாம்? ஹைட்ராக்டீனியாவில் பார்க்கலாம். இது நிடோசைட்ஸ் இருக்கும் இந்த ஸ்பைரல் ஜூவைட்ஸில். ஸோ நிடோசைட்ஸ் இருந்தாலே அது எதுக்கு யூஸ் ஆகும்? கேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சார்கோசைல்ஸு, நெமட்டோஃபோர்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னா நெமட்டோசிஸ்ட் இருக்கும், அடசிவ் செல்ஸ் இருக்கும், அதை ஒட்டும் தன்மை உள்ள செல்ஸ் இருக்கும். அடுத்து பால்பன்ஸும் என்ன இருக்கும்? மார்ஜினில் ஒரு பாலிப்போட மார்ஜின்லேயும் தொங்கும். சிஸ்டான், சிஃபனோஃபோராவில் நீங்கள் சிஸ்டானை பார்க்கலாம். ஒரு துளை இருக்கும், அந்த துளை மூலிமா எக்ஸ்க்ரீஷன் பண்ணும். இந்த டாக்டிலோசோவோட வேலை என்ன? எக்ஸ்க்ரீஷன் பண்ணுது. அடுத்து டாக்டிலோசோய்ட் ஆஃப் மில்லிஃபேரா. இதோட இல்லை என்ன? இது வந்து நிறைய ஃபிலமெண்டஸாக இருக்கும், இர்ரெகுலராக டிஸ்போஸ்டு டென்டாக்கிள்ஸும் இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஹைட்ராக்டினியா. இதில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். ஹைட்ராக்டினியாவில் என்னெல்லாம் இருக்குது? கேஸ்ட்ரோசோவைட்ஸ் இருக்குது, டாக்டிலோசோவைடு இருக்குது, டென்டாக்ளோசோவைடு இருக்குது, கோனோசோவைட்ஸும் இருக்குது. டென்டாக்ளோசோயிட்ஸ் இப்படி தான் இருக்கும். அதில் நீங்கள் நிறையா வந்து டென்டாக்கிள்ஸ் மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அது ஒரு சின்ன புடலங்காய் எப்படி தொங்கிட்டு இருந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அடுத்து ஃபீமேல் கோனோசோய்டு. அடுத்து கோனோஃபோரா ஸ்போரோசாக்கு. கேஸ்ட்ரோசோவாய்டுக்கு மேலே என்ன இருக்குது? இது ஒரு ஹைட்ரா அமைப்பு தான். மேலே என்ன பாருங்கள், உங்களுக்கு வந்து நிறைய டென்டாக்கிள்ஸ் இருக்குது. அடுத்து ஸ்பைரல் டாக்டிலோசோவாய்டு, டிஃபென்ஸ் பாலிப். யாராவது வந்தால் அதில் வந்து என்ன இருக்கும்? நிறைய நெமட்டோசிஸ்டெல்லாம் இருக்கும். அதை வச்சு கொட்டிடும். மேல் கோனோசோய்டு இங்கே இருக்குது. இங்கே என்ன இருந்தது? ஃபீமேல் கோனோசோவாய்டு. இங்கே என்ன இருக்குது? மேல் கோனோசோய்டு. அப்போ இங்கே ஓவரி, இங்கே ஃபீமேல். அப்போ இது கோனோசாய்ட்ஸ் தான். இது ரெண்டுமே மெடுசாவாக மாறிடும் இனப்பெருக்கு. அப்போது மெடுசாலேருந்து தான் நமக்கு ஸ்பெர்ம், ஓவம் ரெண்டுமே வந்து வரும். அடுத்து ஹைட்ரோரைசல் பிளேட். ஸோ இதில் தான் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்கெலிட்டல் ஸ்பைன் இருக்குது, ஒரு முள் மாதிரி இருக்குது இல்லையா? இதுதான் ஸ்கெலிட்டல் ஸ்பைன், மேடப் ஆஃப் கைட்டின். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோனோசோவாய்ட்ஸ்.
கோனோசோவைட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? ரீப்ரொடக்டிவ் ஜூவைட்ஸ், கோனாட்ஸ். நம்ம வந்து பெரிய உயிரினங்கள்லாம் கோனாட்ஸ்னு சொன்னால் அது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இங்கே கோனோசோவைட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரீப்ரொடக்ஷனுக்கு தான் யூஸ் ஆகுது. சரி, மேல் ஃபீமேல் ரெண்டுமே இதில் இருக்கும். இதை நீங்கள் வந்து பாருங்கள், பைசாலியாவில் தான் வந்து இது சொல்கிறாங்க. பிரான்ச்டு ஸ்டாக்கு, கிளஸ்டர் ஆஃப் கோனோஃபோர்ஸ், ஒரு திராட்சை கொத்து மாதிரி இருக்கும். கோனோசோர்ஸ் ப்ரொடியூஸ் மெடுசா கால்டு கோனோஃபோர்ஸ். அந்த மெடுசாவோட பேர் என்ன? கோனோஃபோர்ஸுங்க. மெடுசானா என்ன சொல்லியிருக்கு? அம்பரலா மாதிரி குட்டி குட்டியாக தொங்கிட்டுருக்கும், அதுதான். சரியா? இன் பார்பீட்டா அண்ட் வெள்ளிலா டாக்டிலோசோயிட்ஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் கோனோட்டோடாக்டிலைட்ஸ். அதாவது நீங்கள் வந்து வெள்ளிலாலையும் பார்பீட்டாலையும் டாக்டிலோசோவைட்ஸோட பேரே கோனோடாக்டிலோசோயிட்ஸ் தான். ஏன்னா அந்த டாக்டிலோசோயிட்ஸ்குள்ளே என்ன இருக்கும்? கோனாட்ஸ், அதாவது மேலும் ஃபீமேலும் கோனோஃபோர்ஸும் இருக்கும். சரியா? பைசாலியாவில் பாருங்கள், இப்படி பிரான்ச்சாக நிறைய இருக்கும், கிளஸ்டர் ஆஃப் இருக்கும். இதெல்லாமே மெடுசாவாக மாறும். இது என்னது? வெளியிலா. வியை கவுத்து போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? வி அப்படி ரிவர்ஸில் இன்வெர்ட்டடாக போட்டால் எப்படி இருக்கும்? அது மாதிரி இருந்தால் அது பேர் வெளியிலா. இதில் நடுவில் இருக்கிறது என்னது? மவுத்து, கேஸ்ட்ரோசோவைட்ஸு, டென்டாக்லோசோவைட்ஸு, மெடுசா பட்டு. இந்த சேம்பர்ஸ் பேர்லாம் நிமட்டோஃபோர் சேம்பர்ஸ். இங்கே இதோட பேர் என்னது? கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேனல்ஸ். ஸோ இது வழியாக தான் வந்து உணவுப் பொருள் அப்படியே டைஜஸ்ட் ஆகி வெளியே போகும். இந்த வியோட எண்டில் இருக்க மாதிரி ஷேப்பு, ஷார்ப் எபிக்கல் ஷேப் பேர் செயிலு, இல்லைன்னா கிரெஸ்ட்டு. இங்கே பாருங்கள், கோனோசோவைட்ஸ் ஆர் இல்லைன்னா என்னென்னு சொல்கிறோம்? பிளாஸ்டோஸ்டைல்ஸு. அப்போ ப்ளோனோசோயிட்ஸ்னு சொன்னாலும் பிளாஸ்டோசைல்ஸ்னு சொன்னாலும் கொஷின் கொடுத்தாலும் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. சரியா? இது வந்து மாடிஃபிகேஷன். இதை என்னன்னு சொல்கிறோம்? கோனோசைஃபன்னு சொல்கிறோம். கோனோசைஃபன். ஏன்னா கோனோசைஃபன் மாதிரி சின்ன இந்த பக்கமாக தனியாக இருக்குது, மெடுசாலாம் இருக்குது பார்த்தீங்களா? மெடுசா என்னவாக மாறும்? கோனட்ஸாக மாறும். கோனட் ஓவமாகவும் ஸ்பாமாவும் மாறும். அடுத்து கோனோடென்ட்ரான். இதுதான் வந்து கிரேப் லைக் கிளஸ்டர் ஆஃப் கோனோஃபோர்ஸ். அடுத்து கோனோபால்பன். அடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து மாடிஃபிகேஷன் ஆகிருக்கிறது. கோனோசோவைட்ஸை எப்படிலாம் மாறி இருக்குன்னு பார்க்குறது. கோனோசிஃபான் எங்கே இருக்கும்? வெளியிலால இருக்கும். கோனோடென்ட்ரான்னா கிரேப் லைக் இருக்கும். கோனோபால்பன் பெருசாக கொடுக்கல. அடுத்து நம்ம அதை பார்க்கலாம். ஸ்பெஷலாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து ஸ்பெஷல் ஜூவாய்ட்ஸ். கோனோஸ்டைல்ஸ் ஆர் செகண்டரி சிஃபோனோசோவாய்ட்ஸ். எங்கே பாருங்கள், கோனட்ஸ் எங்கே அட்டாச் ஆகிருக்கு? இங்கே கோனட்ஸ் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. கோனோஃபோர், கோனோதீக்கா, பிளாஸ்டோசைட். இதை தான் கோனாஞ்சியம்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து அட்டாச் ஆகிருக்க இடத்த பேர் என்ன சொல்கிறோம்? சைஃபனோசோவைட்ஸ். அடுத்து ஹைட்ரைசியா. இந்த உபிலியால் இதை பார்க்கலாம். இதோட வேலை என்ன? அட்டாச்மெண்ட். மொத்தம் ஹைட்ரைஸா. நம்ம இது எங்கே பார்க்கலாம்? ரைசோபியம் பார்ப்போம் இல்லையா? ரைசோபியமில் ரைஸானாலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற அந்த வேறு பேர் தான் ரைஸான்னு சொல்லுவோம். ஹைட்ரைஸானா தண்ணியில் மொத்த உருவ அமைப்பையும் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த அமைப்பு பேர் தான் ஹைட்ரைஸா. அடுத்து ஹைட்ரோரைஸா. அடுத்து ஹைட்ரோகேலஸ். இதுவும் எங்கே பார்க்குறோன்னா ஒபிலியாவில் தான். ஹைட்ரோரைஸாலேருந்து தான் வரும். இங்கே பாருங்கள், ஹைட்ரோரைஸா, ஹைட்ரோகேலஸ் இதுலேருந்து தான் வருது. ஸோ இது ஹைட்ரோரைஸா, ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது, தண்ணியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. கடல் வாழ் உயிரினம் இல்லையா? இது வந்து அதுலேருந்து வர அந்த அமைப்பு பேர் ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்குல்ல, அது பேர் ஹைட்ரோகேலஸ். ஸோ இதோட வேலை என்னென்னா, இதுலேருந்து நிறைய ஜூவைட்ஸ் கனெக்ட் ஆயிரும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டாக்டிலோசோவைடு, டென்டாக்லோசோவைடு எல்லாம் சேர்ந்து ஒரு காலனியே உருவாகிடும். இவ்வளோ பேர் சேர்ந்து தான் அவங்க உயிரோடையே வாழ்கிறாங்க. இத்தனை வேலை செய்யணும். சரி, மெடுசாவோட ஃபார்ம்ஸ் எல்லாம் இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். தேங்க்யூ.